சாயிராம். நமக்கான பலம் எது, நமக்கான சக்தி எது என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டாம். நம்மை நாமே செதுக்கிக் கொள்ளலாம். நமக்கான பிரம்மாண்டம் நமக்காக காத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு. ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம் சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, தோல்விகள் மட்டுமே உன்னை துரத்தி கொண்டே இருக்கிறதே என்று மனம் வருந்தாதே. உன்னுடைய மதிப்பு உயரும், உன்னுடைய வாழ்வின் தரம் உயரும், உன்னுடைய வாழ்வே மாறும். இந்த மாற்றுதலுக்கான நேரம் இதோ வந்துவிட்டது என் பிள்ளையே. நாளை முதல் உன் வாழ்வில் பல மாற்றங்கள் நடைபெறுவதற்கான அத்தனை சாத்திய கூறுகளையும் நான் உருவாக்கிவிட்டேன். ஆம் என் குழந்தையே, உன்னுடைய சக்தி என்ன என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்காதே. உன்னையே செதுக்க பழகு. உன்னால் முடியுமா என்ற குழப்பம் தோல்விக்கு முன்னால் வரும் தயக்கமாகவே இருக்கும். உன்னால் முடியும், முடித்தே தீருவேன் என்பதுதான் வெற்றிக்கான துவக்கம் என் பிள்ளையே. உன்னுடைய சக்தி என்ன என்று தெரியாமலேயே நீ வாழ்ந்து கொண்டிருப்பதை விட, என்ன என்பதை தெரியாமலேயே நீ வாழ்ந்து கொண்டிருப்பது மிக பெரிய தோல்வி என்பதை புரிந்து கொள். எப்பொழுதுமே அச்சத்தில் இருப்பதை விட, பயந்து கொண்டே இருப்பதை விட, ஆபத்தை ஒரு முறையேனும் நேரில் சந்திப்பது மிக மிக மேலானது. சூழ்நிலைகளுக்கு பயந்து உன்னுடைய கனவுகளை மாற்றிவிடாதே என் பிள்ளையே. கனவுகளை நிஜமாக்கி உன்னுடைய சூழ்நிலைகளை அந்த கனவிற்கு ஏற்ற மாதிரி மாற்ற பழகு. ஆம் என் குழந்தையே, தொடவே முடியாத இடத்தில் உன்னுடைய கனவுகள் இருந்தாலும் கூட தொட்டுவிட முடியும் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும். தொட முடியாத கனவுகளையும் நிச்சயமாக அடைந்தே தீரலாம். 1000 சந்தோஷங்கள் ஒரு வேதனையை போக்குவதே கிடையாது என் பிள்ளையே. 1000 சந்தோஷங்கள் வந்தாலும் ஒரு வேதனையை தீர்த்துவிட முடியாது. ஆனால் ஒரே ஒரு வேதனை அனைத்து சந்தோஷங்களையும் அழித்துவிடும் என் பிள்ளையே. ஆம், ஒரே ஒரு வேதனை அனைத்து விதமான சந்தோஷங்களையும் அழித்துவிடக் கூடியதுதான். வாய்ப்புகளை தேடி தேடி வரும் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டே இருப்பதை விட, உனக்கான வாய்ப்பை நீ உருவாக்கிக் கொள்வது மிக சிறந்ததுதானே. வெற்றியாளர்கள் என்பவர்கள் வித்தியாசமான செயல்களை செய்பவர்கள் அல்ல என் பிள்ளையே. செய்யும் செயல்களில் வித்தியாசங்களை காட்டுபவர்கள்தான் வித்தியாசமானவர்கள். அப்படி வித்தியாசமானவராக நீ இருக்க பழகு. உன்னுடைய கனவுகளை நிஜமாக்கிக் கொள்ள பழகு. உன் வெற்றிக்கான ரகசியம் அதில்தான் அடங்கியிருக்கிறது. காயமே இல்லாமல் கனவுகள் வேண்டுமானால் காணலாம் என் பிள்ளையே. ஆனால் வலிகளே இல்லாமல் வெற்றிகளை நிச்சயமாக காணவும் முடியாது, ருசிக்கவும் முடியாது. கோபம், வெறுப்பு, பகை, பொறாமை இவை அனைத்தையும் நீ வெளியிட்டால் அவை மீண்டும் வட்டியும் முதலுமாக உன்னிடமே திரும்ப வந்து சேரும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. மற்றவர்களிடம் எதை காட்ட வேண்டும், எதை வெளிப்படுத்த வேண்டும், வெளிப்படுத்தினால் மீண்டும் நமக்கு திரும்ப வரும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட்டாலே போதும். நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்கும். யோசித்து யோசித்து ஒன்றுமே தொடங்காமல் இருப்பதை விட, ஒன்றையுமே துவங்காமல் இருப்பதை விட, துவங்கிவிட்டு தோற்று போவது எவ்வளவோ மேல் என் பிள்ளையே. எனவே நகர்ந்து கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. வெற்றி உனக்காகவே காத்திருக்கும் எப்பொழுதுமே. நீ மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருக்குமே விரும்பியது விரும்பியபடியே கிடைக்கும். ஆசைப்படுவது அப்படியே நடக்கும். ஆனால் உங்களுடைய விருப்பத்தில்தான் சற்று மாற்றம் வேண்டும். அந்த விருப்பத்தில்தான் சிறு தவறும் இருக்கிறது.
ஒருவருடைய விருப்பம் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது முன்னேற வேண்டும் என்ற விருப்பமாக இருக்கிறது. எனவேதான் அவன் விருப்பப்படியே அவன் விரும்பிய கஷ்டத்தை அனுபவித்து பின் வெற்றியை பெறுகிறான். வேறு ஒருவர் அவனுடைய முதுமை காலத்தில் நன்றாக வாழ வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செல்வத்தை சேர்க்கிறான். ஏன் செல்வத்தை சேர்க்கிறீர்கள்? உங்களுடைய முதுமை காலத்தில் எதற்காக செல்வம் தேவைப்படுகிறது என்று கேட்டால், முதுமை காலத்தில் நோய் நொடி வராமல் இருப்பதற்கும் வந்தாலும் அதற்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த செல்வம் என்று சொல்கிறான். அவனுடைய விருப்பத்தின் பேரிலேயே அவன் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த பணத்திலிருந்து அதிலிருந்து மீண்டு பின் நிம்மதியாக வாழ்கிறான். வேறு ஒருவரோ அவரைப் போல் வாழ வேண்டும், இவரைப் போல் வாழ வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள். ஆனால் வெளி தோற்றத்திற்காகத்தான், வெளி தோற்றத்திற்கு மட்டுமே அவர்கள் சந்தோஷமாக இருப்பது போல ஒரு தோற்றம் தோன்றினாலும் அவர்கள் மனதிற்குள்ளும், ஏன் அவர்கள் உண்மையான வாழ்வில் கூடும் அத்தனை பிரச்சனைகளையும் சோதனைகளையும் அவர் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது விருப்பப்பட்ட அந்த மனிதனுக்கு தெரியவும் இல்லை, புரியவும் இல்லை. அதனால்தான் அவரைப் போல் வாழ வேண்டும், இவரைப் போல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அவனுடைய விருப்பப்படியே அவன் படுகின்ற அவரைப் போல் வாழ வேண்டும், இவரைப் போல் வாழ வேண்டும் என்று அவர்கள் படுகிற கஷ்டத்தையே விருப்பப்பட்டவனும் அனுபவிக்கிறான். பின் சந்தோஷத்தை பெறுகிறான். எதை பற்றியும் சிந்திக்காமல், யாரை பற்றியும் நினைத்து பார்க்காமல், எது வந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் நான் நிம்மதியாக இருப்பேன், சந்தோஷமாகவே இருப்பேன், நிம்மதியாகத்தான் என் வாழ்வு இருக்கும் என்று நினைப்பவர்கள் எப்பொழுதுமே விருப்பப்படியே சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிப்பார்கள். வேறு பலரோ அது இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், இது கிடைத்தால் நான் ஆனந்தமாக இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள் அந்த சந்தோஷத்தை அவர்கள் விருப்பப்படியே அந்த சந்தோஷம் அவர்களை விட்டு விலகி நின்று அவர்கள் எதிர்பார்த்தது, அவர்கள் ஆசைப்பட்டது, அவர்கள் கிடைப்பது, ஆசைப்படுவது அனைத்தும் அவர்களுக்கு கிடைக்கும் வரை அவர்களுடைய சந்தோஷத்தை அவர்கள் தள்ளி வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என் தலையை அடமானம் வைத்தாவது என்னுடைய கடனிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக தலையை அடமான வைக்கக்கூடிய அத்தனை கஷ்டத்தையும் அனுபவித்து பின்தான் அந்த கடனிலிருந்து மீள்கிறார்கள். இப்படியாக அனைத்து இன்பத்தையும் வேண்டும் வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் அந்த இன்பத்திலும் ஒரு துன்பத்தை கலந்துதான் யோசிக்கிறார்கள். அவர்கள் விருப்பப்படிதான் அவர்களுடைய வாழ்வும் அந்த துன்பத்தை அனுபவித்த பின்தான் இன்பத்தை சந்திக்கிறது. இப்பொழுது புரிகிறதா? நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நடக்கும் என்று நான் உனக்கு கூறுவது இப்பொழுது உனக்கு புரிகிறதா? நீ விரும்பியதுதானே உனக்கு நடக்கிறது, நீ கேட்பதுதானே உனக்கு கிடைக்கிறது, நீ நினைப்பதுதானே உனக்கு நடக்கிறது. நீ நல்லதாகவே நினைத்தால் எதுவுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் உன் வாழ்வில் அனைத்தும் உனக்கு நேர்மறை எண்ணமாகவே நிகழும். நீ நினைப்பதுதான் உன் வாழ்வு. இதை புரிந்து கொண்டாலே போதும் பெண் பிள்ளையே, உன் வாழ்வு நிம்மதியாகவே இருக்கும், சந்தோஷம் மட்டுமே நிறைந்து இருக்கும். எதை நோக்கி உன் எண்ணங்கள் பாய்கிறதோ, எதை நோக்கி உன் எண்ணங்கள் செல்கிறதோ அதன்படிதான் உன் வாழ்வும் இருக்கும். இப்படி இருந்தால்தான் இன்பம், அப்படி இருந்தால்தான் இன்பம் என்று நீ விருப்பப்பட்டதால்தான், நீ விரும்பியதால்தான் எல்லாமே உனக்கு நடக்கிறது. அப்படி இருக்க வேண்டுமே என்று பலவித துன்பத்தையும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அந்த துன்பத்திற்கு பின் இன்பத்தையும் சந்திக்கிறாய். ஆனால் நீ விருப்பப்பட்ட அந்த இன்பம் நடக்கும் பொழுது அதை இன்பமாகவே நீ உணர்வதே இல்லை. எந்த கோணத்தில் நீ அணுகுகிறாயோ, எந்த கோணத்தில் உன் பார்வை இருக்கிறதோ, எந்த கோணத்தில் உன் மனம் செல்கிறதோ அதன்படிதான் உன் வாழ்வும் அமைகிறது, மாறுகிறது என்பதுதான் வாழ்வின் இரகசியமாகவே இருக்கிறது. எனவே ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நீ மாற்றிக்கொள்ள வேண்டியது உன்னுடைய விருப்பங்களை அல்ல, உன்னுடைய சிந்தனைகளை, உன்னுடைய நோக்கங்களை, உன்னுடைய
உன்னுடைய எண்ணங்களை, உன்னுடைய பார்வையை, உன்னுடைய மனதை. எனவே நன்றாக சிந்தனை செய்து உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய வார்த்தைகள், உன்னுடைய பார்வைகள் அனைத்துமே எதிர்மறை எண்ணங்களாக இல்லாமல் நேர்மறை எண்ணங்களாகவே இருக்கும்படி பார்த்துக்கொள். எப்படியாவது கஷ்டப்பட்டாவது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைப்பதை விட்டுவிட்டு வாழ்வில் நாம் இஷ்டப்பட்டபடியே வாழ்வில் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்று மாற்றி சிந்தித்தாலே போதும். உன் இஷ்டப்படியே உன் வாழ்வும் சிறக்கும், உன் வாழ்வும் மெழுகும். எந்த தடை வந்தாலும் அதை நம்பிக்கையோடு தாண்டி நான் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே உன் மனதில் எழ வேண்டாம். தடைகளே இல்லாமல் என் வாழ்வில் இருக்க வேண்டும், அந்த தடைகளே இல்லாத வழியில் நான் சென்று வெற்றியை அடைய வேண்டும் என்று உன் எண்ணத்தை மாற்றி அமைத்து கொண்டாலே போதும், உன் வாழ்வு சிறக்கும். அப்படி இருந்து பார். அப்பொழுது தடைகளே உன்னை நெருங்கினாலும் கூட அந்த கஷ்டத்தை நீ உணரவும் மாட்டாய், அது உன் மனதை பாதிக்கவும் செய்யாது. புரிந்து கொண்டாயா என் பிள்ளையே? புரியவில்லை என்றால் மனதை ஒருமுகப்படுத்தி சாயப்பா முன்களுக்கு முன்பாக நம்பிக்கையோடு உட்கார்ந்து கொண்டு மீண்டும் ஒரு முறை கேள். உன் மனதில் தீர்க்கமான ஒரு தெளிவு பிறக்கும். உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நடத்தி கொடுக்க உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நான் அதை கிடைக்க என்னால் ஆன முயற்சிகள் அனைத்தையும் செய்து கொண்டுதான் இருப்பேன். அனைத்தையும் உனக்கு நல்லதாகவே நடத்தி கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். நீ போராடும் விஷயத்தில் ஒரு அதிசயத்தை முடிவைக்க நான் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டுதான் இருப்பேன். இதுவரை உன் வாழ்க்கையில் நீ பார்க்காத மிகப்பெரிய வெற்றியும் பொக்கிஷமும் அதிசயமும் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கேள் கண்மணி, உன் பல நாள் சோகம் இருந்த இடம் தெரியாமல், இருந்த சுவடே தெரியாமல் மறையப் போகிறது. நீ விரும்பியது அனைத்தும் நான் நடத்தி முடிக்கப் போகிறேன். மிகப்பெரிய வெற்றியை நெருங்கிவிட்டாய் என் கண்மணியே. சாயிநாதரே, எவ்வளவு கடினமான நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னை பார்த்தா வெற்றியை நெருங்கிவிட்டாய் என்று சொல்கிறீர்கள். சந்தோஷம் என்ற வார்த்தை கூட என் வாழ்க்கையில் இல்லாமல் போய்விட்டது. சந்தோஷத்தை விடுங்கள், நிம்மதி கூட என் வாழ்க்கையில் என்ன என்று என்னையே பார்த்து கேட்கிறது. இப்படி ஒரு காலகட்டத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை பார்த்து சந்தோஷம் வந்துவிட்டது, நிம்மதி வரப்போகிறது, வெற்றியை நெருங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று கூறுகிறீர்களே சாயிநாதரே. நீ சொல்லிதான் எனக்கு புரிய வேண்டும். இல்லை, எனக்கு நீ பட்டு கொண்டிருப்பது, நீ வேதனைப்பட்டு கொண்டிருப்பது எல்லாமே எனக்கு தானாகவே தெரியும் என்று சொல்வீர்களே. இப்பொழுது நான் இந்த துயரத்தில் வாழும்போது அது உங்களுக்கு தெரியவில்லையா, புரியவில்லையா சாயிநாதரே? அப்படியிருந்தும் மிகப்பெரிய வெற்றியை நான் நெருங்கிவிட்டேன் என்று கூறுகிறீர்களே என்று நீ கேட்கிறாய் குழந்தையே. ஆம் கண்மணி, நீ கடினமான காலகட்டத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். ஆனாலும் கடினமான காலங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் வெற்றி அடையவே மாட்டார்கள் என்று யாருமே சொல்ல முடியாது. கடினமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தோல்வியை மட்டுமே சந்தித்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு சந்தோஷமே நெருங்க முடியாது என்று எப்படி நீ நினைக்கிறாய்? நீ கடினமான காலகட்டத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் வேதனைகள் எல்லாமே எனக்கு புரிகிறது. குழந்தையே, நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? உன் வாழ்க்கையில் அந்த காலகட்டம் முடிய போகிறது. உனக்கான ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கவிருக்கிறது. இது நாள் வரை நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் ஓயப் போகிறது, ஒரு முடிவுக்கு வரப்போகிறது என்று நான் சொல்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைக்கிறாயல்லவா? அப்பா சொல்லில் உண்மை இருக்கும் என்று நம்புகிறாயல்லவா? அப்படியென்றால் இந்த வாக்கும் உண்மைதான் என் பிள்ளையே. தேவையில்லாமல் என் நாவிலிருந்து எந்த சொற்களும் வராது. வருகிறது என்றால் அதுதான் உண்மை. கடினமான காலங்கள்
யாரையும் தோற்கடிக்கவே முடியாது. நம்பிக்கை வைப்பவர்களை ஏமாற்றுவது சாமர்த்தியம் அல்ல, அதுதான் மிக பெரிய வஞ்சனை என்று சொல்லலாம். நம்பிக்கை இல்லாதவர் வாழ்வது மிக மிக கடினமாகவே பார்க்கப்படுகிறது. சில சமயம் கோபமாக கூட பேசுகிறாய் குழந்தையே. ஆனால் சிறிது நேரம் கழித்து வந்து நீயே என்னை மன்னித்து விடுங்கள் சாயிநாதரே, நாங்கள் உங்கள் மனதை புண்படுத்தியதற்காக என்னை மன்னித்து விடுங்கள் என்று நீயே என்னிடம் வந்து மன்னிப்பும் கேட்கிறாய். அன்பு இருக்கும் இடத்தில்தான் கோபமும் இருக்கும் குழந்தையே. நீ என்மேல் கோபப்பட்டால் நான் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஏதோ உன் மன வேதனையினால்தான் நீ என்னிடம் வந்து இப்படி கொட்டுகிறாய் என்பது எனக்கு புரியும். உன் மன வேதனையை அனைத்தையும் என்னிடம் வந்து கொட்டிவிடு. நிச்சயமாக உன் வேதனைக்கு, உன் மன வலிக்கு மருந்தாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன் என் பிள்ளையே. குழந்தையே, வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நீ தேடுவது எனக்கு வியப்பாக இருக்குது குழந்தையே. நீ எங்கு போய் தேடினாலும் அது உனக்கு கிடைக்கவே போவதில்லை. ஏனென்றால் அது உன்னில்தான் இருக்கிறது. நீ மனதை நிம்மதியாக வைத்து கொண்டாலே போதும், சந்தோஷமும் நிம்மதியும் ஆனந்தமும் தானாகவே வந்து குடிக்கொண்டுவிடும் உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும். கண்மணியே, சந்தோஷம் என்பது உலகப் பொருட்களில் இல்லை, அது உள்ளத்தில்தான் இருக்கிறது. நிம்மதி என்பது நீ கை நீட்டி ஒருவருக்கு உதவி செய்தாலே போதும், நிம்மதி தானாகவே வந்துவிடும். ஆத்மார்த்தமாக உள்ளன்போடு மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தாலே போதும், நிம்மதி தானாகவே தென்றலாய் உன் இதயத்தை வந்து தழுவும். எனவே என் குழந்தையே, என்றைக்கும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் வெளியில் போய் தேடாதே. ஏனென்றால் அது எங்குமே வெளியில் இல்லை. உன்னை மாற்றும் எல்லா மாறுதலாகவே அது இருந்து கொண்டிருக்கிறது. உன்னை பக்குவப்படுத்துவதற்காகவே உனக்குள் பல நிகழ்வுகளை நிகழ்த்தி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அடைய சில வழிவகைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என் சாயிநாதர் எனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டார். என்னை காப்பாற்ற யாருமே இல்லை. நான் நிர்கதியாக இருக்கிறேன். தோள் கொடுக்க கூட எனக்கு யாருமே இல்லை என்று உனக்கு வரும் வேதனைகளையும் சோதனைகள் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தான் உனக்கு கொடுத்து விட்டதாக நினைத்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே. பிரச்சனைகளை நான் உனக்கு கொடுக்கவில்லை. நீ கண்ணீர் சிந்த வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் அதை உனக்கு கொடுக்கவில்லை. உன் மனம் வேதனை அடைய வேண்டும், நீ கஷ்டத்தில் தத்தளிக்க வேண்டும் என்ற நினைப்பில் நான் அதை உனக்கு கொடுக்கவில்லை. உன் மனதை பக்குவப்படுத்தவும், வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிய வைப்பதற்கும், உன்னை சுற்றி இருப்பவர்களின் திறமையை, அவர்களின் மனோ தைரியத்தை, அவர்கள் உன்னை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்வதற்காகவும் தான் இந்த செயல்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னை வேதனைப்படுத்துவதற்காக அல்ல. நீ இப்படி தவறாக நினைத்து கொண்டால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தையே? எது நடந்தாலும் நன்மைக்காகவே நடக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எதை செய்தாலும் 100 முறை யோசித்து செயல்படு. ஆனால் செய்ய ஆரம்பித்தவுடன் இது நடக்குமா நடக்காதா என்ற சிந்தனை ஒரு முறை கூட உன் மனதில் எழவே கூடாது. அதை நடத்தி முடித்து காட்டுவதுதான் நம் வேலை என்ற எண்ணம் மட்டுமே உன் மனதில் இருக்க வேண்டும். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா இருப்பேன். வழித்துணையாக வருவேன். முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் அனைத்து திசைகளிலும் உன் அப்பா உன்னில் இருக்கும் பொழுது எதற்காக இந்த பயம் உனக்கு? என் அன்பான பிரியமே, தீர்வே இல்லாத பிரச்சனையை இறைவன் உருவாக்குவதே இல்லை. பிரச்சனை ஆரம்பித்தவுடன் அதற்கான தீர்வும் விரைவிலேயே வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் பிரச்சனைக்கான தீர்வும் விரைவில் உன்னிடத்தில் வந்து சேரும். அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவது, அதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்ற சிந்தனை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும், சுலபமாக நீ உன் வாழ்வில் ஜெயித்தே விடலாம். உனக்கு துணையாக அப்பா எப்பொழுதும் இருக்கும் பொழுது பிரச்சனைகளை கண்டு எதற்காக மனம் கலங்கி நிற்கிறாய்? இது உன் சாயின் கணக்கு.
என் கணக்கு எப்பொழுதும் தப்பாகாது குழந்தையே. இவ்வளவு காலமாக நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு பிறக்கப் போகிறது. நல்ல வாழ்வு உனக்கு அமையப் போகிறது. தைரியமாக இரு. உன் கண்ணில் எப்பொழுது கண்ணீர் வந்தாலும் அதை துடைத்து உன் கஷ்டம் போக்க உன் சாயப்பா வருவேன், நிச்சயமாக வருவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையோடு இருக்கும் என் பக்தனை எப்பொழுதும் நான் ஏமாற்றியதே இல்லை. கண்டிப்பாக வருவேன். வந்து உன் கண்ணீரை துடைப்பேன். உனக்கு வேண்டியதை அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பேன் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நான் வருவதற்கான அறிகுறி உன் கண்களுக்கு நிச்சயமாக புலப்படும். இது சாயப்பாவின் கணக்கு. என் கணக்கு எப்பொழுதும் தப்பாகாது. உனக்கான நேரம் வந்துவிட்டது என் கண்மணியே. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற பயம் இனி உன் வாழ்வில் வேண்டவே வேண்டாம். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருக்கிறேன், இருப்பேன், இனியும் இருப்பேன். எல்லாம் சுபமாக நிகழப்போகிறது. உன் வாழ்வில் எப்பொழுதும் வெற்றி மட்டுமே உன்னை சூழ்ந்து கொள்ளும். அதற்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கை, பக்தி, பொறுமையோடு சரணடைந்தால் உனக்கு வேண்டியது அனைத்தையும் நான் அள்ளி அள்ளி கொடுக்க ஆசைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். என் ஆசையை விரைவில் நான் நிறைவேற்றியும் கொள்ளுவேன். என் பிள்ளையின் கண்களில் ஆனந்த கண்ணீரை பார்க்கவே உன் சாயப்பாவும் விருப்பம் இருக்கிறேன். உன்னுடைய கடமையை தைரியமாக செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ வெற்றியை அடைந்தே தீருவாய். இதுநாள் வரை உன் மனதில் போட்டும் குழப்பும் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகப் போகிறது கூடிய விரைவில். எனவே கலங்காமல் இரு என் குழந்தையே. விரைவில் உன் வாழ்வில் அதிசயம் நடக்கும். நீ நினைத்த எண்ணத்தை நிச்சயமாக உன் வாழ்வில் அடைவாய் என் குழந்தையே. உன்னுடைய மனம் தேவையில்லாமல் இப்பொழுது அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. மனதின் வேலையே சலனம் அடைவதுதான் குழந்தையே. விட்டுவிடு. உன் மனது அதன் வேலையை செய்து கொண்டே இருக்கட்டும். புரிகிறதா? சலனம் அடைந்து கொண்டே இருக்கட்டும். எது எப்படி இருந்தாலும் உன்னுடைய உடல் மட்டும் கட்டுக்குள் இருக்க வேண்டும். அதற்குத்தான், கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்காகத்தான் நீ என்னிடம் வந்திருக்கிறாய் என்பதை பல நிமிடம் மறந்து விடுகிறாய். நான் இருக்கிறேன் குழந்தையே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னுடைய உதவி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் பிள்ளையாகிய நீ எதற்குமே ஆசைப்பட தேவையே இல்லை. நீ ஆசைப்படாமலேயே நீ வேண்டியது அனைத்தும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக ஆசைப்படுகிறாய்? உனக்கு தேவையான அனைத்தையும் நானே உனக்கு நிறைவேற்றித் தருவேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே ஜெயம்தான். என் முன் நீங்கள் பக்தியோடு உங்கள் கரங்களை நீட்டினால் இரவு பகல் பார்க்காமல் எப்பொழுதும் என்றுமே நான் உங்களுடன் இருந்து கொண்டுதான் இருப்பேன்.